வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் பதுங்கி இருக்கக்கூடிய இடம் தெரிந்துவிட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பறக்கும் படை அதிகாரிகள் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 2 வருடங்கள் ஆக போகிறது. முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜியின் தம்பிதான். அவர் கைது செய்யப்பட்டால் திமுகவின் மற்ற அமைச்சர்கள், ஏன் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவரும் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவலை நம்மால் மறுக்க முடியாது. தீவிரமாக தேடி வரக்கூடிய செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் தற்பொழுது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டதாகவும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பண்ணை வீடான நீலகிரியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில்தான் பதுங்கி இருப்பதாக இரகசிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக பாதுகாப்பு படையினர் செல்ல உள்ளதாகவும், இவர் கைது செய்வதற்கு பிறகு தமிழகத்தில் பல மாற்றங்கள் நடக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது. திமுகவின் அமைச்சர்கள் பல்வேறு வழக்குகளில் சிக்கியும் இருக்கிறார்கள். சமீபத்தில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை பிடியிலிருந்து ஜாமீனில் வெளிவந்தார், சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு. ஆனால் அவர் குற்றவாளி அல்ல. இரண்டாவது குற்றவாளி, முதல் குற்றவாளி அசோக்குமார் அவர்தான். அவர் கைது செய்தால் பல உண்மைகள் வெளியாகும், பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற காரணத்தினால் தீவிரமாக தேடப்படக்கூடிய நபராக அறிவிக்கப்பட்டார். தற்பொழுது திமுக தான் மறைத்து வைத்திருப்பதாகவும், தற்பொழுது துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் பதுங்கி இருப்பதன் காரணமாக இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பெயரும் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி அசோக்குமார் அவர்கள் இன்றுக்குள் கைது செய்யப்பட்டால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவும் ரத்து செய்யப்படும், பல உண்மைகளும் வெளிவரும். இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது துணை முதல்வர் பதவி கூட பறிபோவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி அசோக்குமார் அவர்களை பாதுகாப்புடன் காவல்துறை அதிகாரிகளும் மத்திய துணைப்படை காவல்துறை அதிகாரிகளும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டால் நிச்சயம் பல உண்மைகள் வெளிவரும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயமாக இது மிக முக்கியமான தகவலாகவும், கைது செய்த பிறகு தமிழகத்தில் அமைச்சர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.